ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனான, அதுவும் வார கடைசியில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சே, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த காய்கறி இல்லாத எம்டி சாம்பாரை வச்சு பாருங்கள். சாம்பார் நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். சாம்பார் பிடிக்காத ஆளே கிடையாது. நம்ம இன்றைக்கி எம்டி சாம்பார் வைக்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது. நான் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். அது கூட 2 பழுத்த பழம் தக்காளி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு ரொம்ப பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக விடுங்க. நல்லா குக் ஆகணும். நான் 3 விசில் வச்சுட்டு தம்மில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு ரொம்ப குழைவாகவும் வேகக்கூடாது, ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா நெத்து நெத்தாக இருக்குது. நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா ஒரு மத்தை வச்சோ அல்லது நல்ல ஒரு மரக்கரண்டியை வச்சோ நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா சின்ன துண்டு புளியை கரைச்சி வச்சு அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம காய்கறி எதுவும் சேர்க்கலை, அதனால் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணும். அதுக்கப்புறம் சாம்பாரை நம்ம தாளிச்சுக்கலாம். சாம்பார் எப்படி மணமாக தாளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்பார் தாளிக்கிற வீடியோவுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தாளித்ததை எடுத்து சாம்பாரில் கொட்டிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப கம கமன்னு வாசனை நிறைஞ்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த எம்டி சாம்பார் உங்களுக்கு காய்கறி இல்லாத நேரத்தில் நல்லா கை கொடுக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.